நிர்மலா சீதாராமன் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு ஒன்று சொன்னார், நாங்கள் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஓட் பண்ணதுக்கப்புறம் தேவையான விஷயங்களை பண்ணுவோன்னு தேர்தலுக்கு முந்தைய பட்ஜெட்டில் இன்ட்ரீம் பட்ஜெட்டில் சொன்னார். இன்றைக்கி இவ்வளோ விஷயங்கள் வந்திருக்கு அப்படின்னா பொலிட்டிக்கலி ஒரு மெஜாரிட்டி கிடைக்கலன்றப்போ இதை கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கும். இன்னொரு ஒரு 5 நிமிடம் எனக்கு தெளிவாக கொடுங்க. ஏன்னா நிறைய விஷயம் பேசியிருக்காரு, எனக்கு புரியல. மகாத்மா காந்தி உப்புக்கு வரி போட சொன்னார் இல்லையா, வரி போடக்கூடாதுன்னு சொன்னார் இல்லையா, அதுக்கப்புறம் இந்திரா காந்தி, ராகுல் காந்தி, ராஜீவ் காந்தி எல்லாம் போடவே இல்லை. ஸ்ட்ரைட்டாக மன்மோகன் சிங்கும் போடலை, மோடி தான் வந்து எல்லாத்துக்கும் போட்டாருங்கிறத நாம் அப்புறம் புரிஞ்சுப்போம். இது ராகுல் காந்தி சொல்கிற மாதிரி பேண்டேஜ் போடுற விஷயம் இல்லை, இந்த பட்ஜெட்டு பாண்டேஜ் போடுற விஷயம். அடுத்த 24 வருடங்களுக்கு அமிர்த் காலை நோக்கி போகிறதுக்காக முதல் 5 வருடம் நம்ம என்ன பண்ணோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மட்டும், அதாவது நிலைமையை உயர்த்து, மக்களுடைய நிலைமையை உயர்த்துகின்ற பட்ஜெட்டாக கொண்டு போயிட்டே வந்தோம். அதற்கு பிறகு ஸ்மார்ட் சிட்டி அந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வரும்போது ஒரு கொரோனாவையும் தாண்டி மேலே வரும்பொழுது அதனுடைய பாதையில் போனோம். இப்போ நம்ம போகிற பாதை என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, அதாவது மார்ச் 2023 ஒரு பட்ஜெட்டு, அதனுடைய நீட்சியாகத்தான், நீங்கள் நல்லா கூர்ந்து பாருங்கள், அதனுடைய நீட்சியாகத்தான் இன்ட்ரீம் பட்ஜெட் 24 கொடுக்குறாங்க. அதனுடைய நீட்சியாக தான் ஜூலையில் வந்த உடனே இந்த பட்ஜெட்டை கொடுக்குறாங்க. இன்றைக்கும் எந்த மாற்றமும் இல்லாமல் அதனுடைய நீட்சியாகத்தான் இப்போ கொண்டு வந்து இந்த பட்ஜெட்டையும் கொடுத்துருக்காங்க. சும்மா சோப்ஸ் கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன்ட்டு பண்ணலை. ரெண்டாவது, நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு குடும்பத்துக்கு இன்றைக்கி வந்து 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு 16 லட்சம், 17 லட்சம், 4 லட்சம், 8 லட்சம் சம்பாதிக்கிறவங்களிலிருந்து 25 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய வரைக்கும் வரி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அடுத்தது என்ன கேட்டாருன்னா, இன்டைரக்ட் டேக்ஸை நீங்கள் குறைக்கணும், இன்டைரக்ட் டேக்ஸை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் ஏழைகள் பயன்படுத்துகின்ற ஒரு 4 விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், சாதாரணமான விஷயம் மட்டும் சொல்கிறேன். இப்போ ஆயிலில் வந்து 6% இருந்தது ஜிஎஸ்டிக்கு முன்னாடி, இப்போ 5% ஆயிருக்கு. சோப்ஸ் வந்து 31% இருந்தது, இப்போ 18% ஆயிருக்கு. பிரெட் இருக்கு இல்லையா, 3% இருந்தது, இன்றைக்கி 0% ஆயிருக்கு. சாமானியர்கள் பயன்படுத்தக்கூடிய அரிசியெல்லாம் வந்து இன்றைக்கி 8 கோடி 80 கோடி பேருக்கும் 5 கிலோ இலவசமாக கொடுக்கறதுங்கிறது தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை தவிர அரிசிக்கு இன்னும் டாக்ஸ் தான் போட்டுட்டு அரிசிக்கு இன்னும் டாக்ஸ் போட்டுட்டு இருக்கோம் பாருங்க. ஏழைகள் லூஸ்ல வாங்க, நான் ஏழைகள்னு பேசும்போது நீங்க ஐயா ஜெகத் ரட்சகன்னு கொண்டு வரக்கூடாது. நான் ஏழைகள் தான் பேசுறேன், இங்க பேசுறேன். நான் வந்து ஒரு ஏழைகள் பயன்படுத்துறதுங்கிறது வந்து 80 கோடி அரிசிங்கிறத நான் பேசும்போது வாங்க வேண்டிய அவசியத்தை பாருங்க. இப்ப அவர் குறுக்க பேசுறாரு, அவருக்கு என்ன அவசரம்? ஏன்னா நான் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் காங்கிரஸ் காலத்துல இருந்து பேசணும். பரவாயில்ல, கொஞ்சம் நெஞ்ச பிடிச்சிக்கோங்க, அர்த்தம் இருக்கும். நான் மறுக்கல, இப்போ நான் இங்க நேரா வந்துடுறேன். இப்போ தமிழகத்துக்கு நாங்க கேட்கலாமா? நீங்க ஐயா குறுக்கிட்டீங்கன்னா அப்புறம் நான் தொடர்ந்து பேசுவேன், எதுவுமே நடக்காது. ரயில்வேங்கிற வார்த்தையை போன வருஷமே நான் விஷயத்துக்கு வர்றதுக்கு தானே விஷமா வந்துறதுக்கு அடிப்படையில் ரயில்வேல ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசுகிற பேச்சில் மட்டும் பார்த்துட்டு ரயில்வே காணும்னா 178 பக்கத்துக்கு ஒரு பட்ஜெட் வந்திருக்கு இல்லையா, அங்கே இருக்கிற ரயில்வே தான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி தமிழ்நாடு எடுத்துக்கோங்க, தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் செய்யலை. மீனவர்களை பொறுத்த வரைக்கும் பிரதானமாக குஜராத்லேயும் தமிழ்நாட்டிலையும் தான். மீனவர்களுக்கு ஒரு உதவி செய்தால் அது யார்கிட்ட வரும்? தமிழக மீனவர்களுக்கு தான் வரும். பிரதானமாக நான் சொல்கிறேன். எம்எஸ்எம்இ எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் 46% எம்எஸ்எம்இ இருக்குன்னு சொன்னால் அதில் 10% தமிழ்நாட்டிலேருந்து இருக்குது. ஐயா இப்போ தான் சொன்னார் ஃபேக்டரி இங்கே தான் அதிகமாக இருக்குங்கிறது. அப்போ எம்எஸ்எம்இக்கு நீங்கள் ஒரு உதவி செய்தால் அது யாருக்கு வரும்? தமிழ்நாட்டுக்கு தான் வரும். அப்படித்தான் நீங்கள் அதை பார்க்கணுமே ஒழிய ஐயா ஸ்டாலின் ஐயாவுக்கு ஒரு 2 லட்சம் கோடி கொடுக்கிறோம், நீங்கள் அதை வைத்துக் கொண்டு என்ன தமிழ்நாடு தனித்துவமான ஒரு அப்படி வராது. அடுத்தது நீங்க 2 திட்டம் சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்குன்னு திட்டம் நீங்க கேட்டது அங்க இப்படி பேசினாரு ஸ்டாலின் ஐயா, கேட்டாரு அஸ்ஸாம் குடுக்குறீங்க, பீகார் குடுக்குறீங்க, அஸ்ஸாம்க்கு கொடுத்திருக்கிறது என்ன திட்டம்ன்றதை நீங்க தயவு செஞ்சு பாருங்க. எவ்வளவு நாளா பிஜேபி அங்க ஆட்சியில இருக்கு, எதற்காக அந்த திட்டம் கொடுத்திருக்காங்கங்கறதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அடிப்படையில் நீங்க வந்து பிரிவினைவாதம் பேசிட்டு இருக்கிற மாதிரியே எப்போதுமே தமிழ்நாட்டுக்கு ஓரவஞ்சனை சொல்லக்கூடாது. ஒரு விஷயம் சாமானிய மக்களுக்கு போகிறதுக்காக தான் ஒரு பட்ஜெட் தயாரிக்கப்படுகிறதே தவிர வேற எதுக்கும் இல்லை. பெட்ரோலை பத்தி திரும்ப திரும்ப பேசுறீங்க. 2.5 வருஷமா பெட்ரோல் விலை ஏறல. எந்த பொருளுடைய விலைவாசி அதனால குறைஞ்சிருக்குன்னு சொல்லுங்க. மத்திய அரசு எப்போதுமே என்ன சொல்லுது, ஐயா மிடில் கிளாஸ் உனக்கு நான் இன்கம் டாக்ஸை தூக்கி போட்டுடலாம், உங்ககிட்ட இருந்து வரணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ராஜீவ்காந்தி இருக்கும்போது 4 லட்சம் பேர் கட்டிட்டு இருந்தாங்க, இப்போ மோடி ஐயா வந்த உடனே தான் 4000 பேர் கட்டிட்டு இருக்கிறாங்கன்னு இவங்கெல்லாம் சொன்னாங்க. நான் கேட்டுக்கிட்டேன்,
இன்கம் டாக்ஸ் எப்போதுமே அவ்வளோ பேர் தான் கட்டிக்கிட்டு இருந்தாங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் மன்மோகன் சிங் ஐயா 2013 வெளில போகும்போது 14% இருந்த இன்கம் டாக்ஸ் வருமானம் இப்ப 22% மாறி இருக்கு. அதாவது நிறைய பேர் டாக்ஸ் கட்ட வந்திருக்காங்க. இந்த தேசத்தை காப்பாற்றுவர்த்த வந்திருக்கான், நான் இதுக்கான வருமான வரியை கட்டணும்னு நேரடியா வராங்க. கட்டலன்னா டிடிஎஸ்ல மாட்டிப்பேன், முன்ன மாதிரிலாம் தப்பிக்க முடியாதுன்னு இருக்கிறதுனால அதன் மூலமாக வர்றாங்க. அந்த டிடிஎஸ் வேற. அடுத்தது நீங்க ஒண்ணு புரியுது, சின்ன உதாரணம் சொல்லிடுறேன். இது பாருங்க சார், நிறைய நேரம் பேசினாங்க, நாட்டுக்கு நல்லது. நான் 4 விஷயம் சொல்லிடுறேன். சரியா நேரம் கொடுத்து இல்லைங்க, நான் கொடுக்கல, ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் சொல்லிடுறேன். முதல்ல ஒரு ரூபாய் வந்ததுன்னா எங்கிருந்து வருது அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2013க்கும் 2024க்குமான வித்தியாசத்தை உங்களுக்கு சொல்றேன். இன்கம் டாக்ஸ் மூலமா 12% வந்தது, இப்ப 22 வருது. மோடி ஐயா ஆரம்பிக்கும் போதே 14% வந்தது. எக்ஸைஸ் டியூட்டி மூலமாக 10% வந்தது, இப்ப 5% குறைஞ்சிருக்கா? கார்ப்பரேட் டாக்ஸ் டீடைலா பேசுவோம். இல்ல இன்னும் முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. முக்கியமான பாயிண்ட் இருக்கு. பேசுவோம் ஐயா, நீங்க குறுக்கிடாதீங்க. பேசுவோம் நேரம் தர அடுத்த ரவுண்ட்ல டீடைலா பேசலாம். ஒரு வரி ஒரே ஒரு நேரத்தை வீணடிக்காதீங்க. நீங்க நான் இந்த ஒரு வரியை சொல்லாம முடிக்க மாட்டேன். ஒரு வரியை சொல்லணும். சரி சரி, டீடைலா சொல்லுங்க. ஒரே வரி. கார்ப்பரேட் டாக்ஸ்க்கு குறைச்சா அது விலைவாசியை ஏற்றாமல் பாதுகாக்கும். கார்ப்பரேட் டாக்ஸை ஏத்துனீங்கன்னா அவன் விலைவாசியை ஏத்திட்டு போயிடுவான். ஆனா டிவிடெண்ட் டாக்ஸ், ஐயா கொஞ்சம் இருங்க நான் முடிச்சிடுறேன். டிவிடெண்ட் டாக்ஸ் நீங்க ஏத்துனீங்கன்னா அது முதலாளி கிட்ட இருந்து நேரடியா கையில வரும். டிவிடெண்ட் டாக்ஸ் 48% ஏத்திருக்காங்க. முதலாளியை காப்பாத்துற வேலைய தான் நாங்க பண்றது. அதான் இப்ப சொன்னாரு இந்த ஜிஎஸ்டி விஷயம். நான் சொல்லட்டுமா, மோடி அரசாங்கத்துல டைமண்ட் இருக்குல்ல, டைமண்ட், அதுக்கு ஜிஎஸ்டி 0.25%. ஹெல்த் இன்சூரன்ஸ் தெரியுமா, ஜிஎஸ்டி 18%. இவர் சொன்னாரு, ஒரு சில உதாரணங்கள்லாம் காமிச்சா, 4-5 உதாரணம் அனெக்டோட்ஸ் யாரும் காமிக்க. ஆனா விஷயம் என்னன்னா, இன்டைரக்ட் டாக்ஸோட காம்பனன்ட், அதான் மறைமுறையுடைய காம்பனன்ட் 2014க்கு அப்புறம் தான் 40%லேருந்து 60% உயர்ந்திருக்கு. அதுதான் பிரச்சனை. மறைமுறையோட காம்பனன்ட் அதிகரிச்சது. இப்போ இன்னொரு விஷயம் சொன்னார்ல இவர், அதில் டிமாண்டுங்கிறது இப்போ தான் மோசமாக இருக்குது. 14க்கு முன்னாடி மோசமாக இல்லை. இப்போ கார்ப்பரேட் டேக்ஸை 35% 23% குறைச்சாங்க. அதனால வருஷத்துக்கு அரசாங்கத்துக்கு 2 லட்சம் கோடி நஷ்டம். அந்த நஷ்டத்தை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக தான் பெட்ரோல், டீசல், கேஸ் சிலிண்டரில் வரி உயர்த்தினது. வேற எந்த விஷயமே கிடையாது. அதனால உங்களுக்கு அந்த வரி வந்தது. இது ஹிந்துவில் டேட்டா கிளியராக வந்திருக்கு. சரிங்களா? இந்த கார்ப்பரேட் வரியை குறைச்சா இவர் என்ன சொன்னார், பொருட்களோட விலை குறையினார். விலை இந்தியாவில் குறையிலையே. இன்ஃபேக்ட் கேளுங்க, அந்த நிறுவனங்களோட லாபம் உயர்ந்தது. ஆனால் அது சேலரியை கூட கன்வெர்ட் ஆகல. ஒன்றிய பாஜக அரசு கொடுக்குற கன்சம்ஷன் ரிப்போர்ட்ல சொல்றாங்க இந்தியாவோட ரியல் வேஜஸ் அதிகரிக்கல. கடைசி 10 வருஷத்துல ரியல் வேஜஸ் அதிகரிச்சிருக்கான்னு கேளுங்க. சிக்னிஃபிகண்டா அதிகரிக்கவே இல்லை. அப்படின்னா நீங்க கார்ப்பரேட் டாக்ஸ் கொடுத்தது வச்சு இன்வெஸ்ட்மெண்ட்டும் வரல. அதுலயும் கட்டுரைகள் வந்திருக்கு. யாரும் கூகுளில் கூட போட்டு பார்த்துக்கலாம். சொல்றது எதுவும் பொய் தகவல் கிடையாது. அப்படின்னா நீங்க கார்ப்பரேட் டாக்ஸை குறைச்சதுனால டிமாண்டும் அதிகரிக்கல, கன்சம்ஷனும் அதிகரிக்கல, அங்க நிறுவனத்தில் வேலை செய்யறவங்களோட லாபம் அதிகரிக்கல, பொருட்களோட விலையும் குறைக்கல. சரியா? இது கார்ப்பரேட் நண்பர்களுக்கு உதவியா இருக்கு. இவங்க என்ன நினைக்கிறாங்க, 100 கார்ப்பரேட் தலைவர்களுக்கு மட்டும் உதவினா போதும்னு நினைக்கிறாங்க. அதான் இங்க பிரச்சனை. இந்த பட்ஜெட் படிச்சும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சது, இது பிஆர் பட்ஜெட்டா இல்ல ஒன்றிய பாஜக அரசு பட்ஜெட்டானே தெரியல. ஏன்னா இவங்களுக்கு ஒரு நிறைய மசோதாவெல்லாம் பாஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால போன பட்ஜெட்ல ஆந்திராவுக்கும் பீகாருக்கு கொடுத்தாங்க. இப்ப பீகார் தேர்தலில் போறதுனால பீகாருக்கு மட்டும் கொடுத்தாங்க. அதுவும் பீகாருக்கு கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா போன அதுல வர தமிழ்நாட்டுக்கு எந்த பலனுமே இல்லாம போயிருமா? அவர் சொல்ற மாதிரி வேளாண்மைக்குன்னா தமிழ்நாடு ஒரு பெரிய செக்டர், அங்க வரக்கூடிய உதவிகள் தான் இங்கேயும் வரப்போகுது. அப்ப நீங்க இதை புறக்கணிப்புன்றது எப்படின்னு கேட்கிறேன். வரப்போகுதுன்னா நம்ம தான் தெரியுமே திட்டங்கள் எப்படி புறக்கணிக்கிறாங்க. எய்ம்ஸுக்கு இப்ப தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஹிமாச்சல் பிரதேச அப்ப பாஜக ஆண்டும் போது ஃபுல்லா ஒன்றிய அரசே காசு செலவு பண்ணி எய்ம்ஸ் கட்டினாங்க. தமிழ்நாட்டில் என்ன சொன்னாங்க, தமிழ்நாட்டில் நாங்க ஜெயிக்கால கடன் வாங்கி தரோனாங்க. அதனால ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது டிலே ஆகுது. ஒன்றிய பாஜக அரசு தானே வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னது. யாரு? ஒன்றிய பாஜக அரசு. மாநில அரசு நான் வாங்கிக்கிறேன். மாநில அரசு எப்படி கட்ட முடியாது? அதிமுக தாங்க ஆட்சியில் இருந்தது. அதிமுக தான் வாங்கி பண்ணிச்சு. ஒன்றிய பாஜக அரசு நாங்க ஜெயிக்காவோட அவங்க லோன் போடுறாங்க. எய்ம்ஸ் கட்டுறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் லோன் போட முடியாது. அதே மாதிரி நீங்க மெட்ரோ ஃபேஸ் 2 எடுத்து பார்த்துட்டீங்கன்னா நாம கடன் வாங்குறோம், நமக்கு ஒன்றிய அரசோட காம்பனன்ட் ரொம்ப கம்மி. ஆனா மகாராஷ்டிராவுக்கு மற்ற மாதிரி இருந்தால் காம்பனன்ட் அதிகம். ஸோ இப்போ கேலோ பாரத் எடுத்துக்குவாங்க, தமிழ்நாடு 20 கோடி, குஜராத்துக்கு 600 கோடி. இது எல்லாம் ஆர்பிட்ரியா இருக்கு. ஸோ இப்போ வேளாணுக்கு 1,70,000 கோடினாலும் அது எப்படி கொடுக்க போறாங்க, யாருக்கு கொடுக்க போறாங்க? இப்ப வேளாணுக்கு எதுவுமே செய்யலையே. ஒன்றிய பாஜக அரசு இரட்டிப்பாக்குவோம் நாங்க. ஆனா ரியல் டேர்ம்ஸ் பாத்தீங்கன்னா 1% குறைஞ்சிருக்கு அக்ரிகல்ச்சர் வேஜஸ். தினந்தோறும் 32 விவசாயிகள் கடைசி 5 வருஷம் தற்கொலை செஞ்சிருக்காங்க. ஆனா அதானியோட சொத்து மதிப்பு தினந்தோறும் 2000 கோடி உயர்ந்திருக்கு. இதான் இந்த நாட்டோட நிலைமை. இது டேட்டா, இது ரிப்போர்ட்லயே வந்திருக்கு. திரு இப்ராஹிம், காங்கிரஸ் ஆட்சியோட ஒப்பிட்டு பல விஷயங்களை பேசுறாங்க. காங்கிரஸ்ல அன்னைக்கெல்லாம் வருமான வரிக்கெல்லாம் 2 லட்சம்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியல. இன்னைக்கு 12 லட்சம் வந்திருக்கு. இது போல பல துறைகளை உயர்ந்திருக்கு. நம்ம இன்னும் காங்கிரஸ் பத்தி பேசணுமான்னு கேட்கிறாங்க.